வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். அதில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் யூனிட் 3ல் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவின் வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடாக 10th புக்கில் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கீழ்காண்பவைகளில் கோபாலகிருஷ்ண கோகலேவுடன் தொடர்புடைய இயக்கம் எது அப்படின்னா, இந்திய பணியாளர் சங்கம், இந்திய சேவா அல்லது ஊழியர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1905 ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுதான் கோபாலகிருஷ்ண கோகலேயோட தொடர்பான ஒரு இயக்கம். அவர் ஆரம்பிச்சது. கீழ்காணும் இந்த வங்க பிரிவினை பற்றி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, சரி பார்த்துக்கலாம். 1905 வங்க பிரிவினையின் போது கர்சன் பிரபு என்ன பண்ணுறாரு, முஸ்லீம்கள் பெரும்பான்மையினரை கொண்ட ஒரு தனி கிழக்கு வங்காள மாநிலத்தை உருவாக்குறாரு. அது சரிதான். 1905 இந்த குறிக்கோள் என்ன, அதாவது கர்சனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தா, அவருக்கு இந்து முஸ்லீம் கிடையே பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாரு. ஆனால் வெளியில் சொல்கிறதுக்கு வேணாம், நிர்வாக வசதிக்காகன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்சன் பிரபுவோடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்து முஸ்லீம்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு தவறானது இல்லையா, இதுதான் தவறானது. கிழக்கு வங்காளம் தலைநகர் டாக்கா, மேற்கு வங்காளம் தலைநகர் கொல்கத்தா அப்படிங்கிறது சரிதான். 1911 திரும்பவும் வங்க பிரிவினை என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. பார்த்துக்கங்க, வங்க பிரிவினை பற்றிய கூற்றுக்கள் இதுதான். சரியானதை தேர்வு செய்க. சரியானது சொல்லிடுறேன். ஏயும் சியும் என்னது, 1795, 1802, 1804, 1870 இந்த இயர்ஸ்லாம் பெண் சிசு கொலை வழக்கத்தை தடை செய்ய சட்டங்கள்லாம் இயற்றியிருக்காங்க. இந்த 95லேருந்து 1870 வரைக்குமே சட்டங்கள் இயற்றியிருக்காங்க. 1856 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, விதவைகள் மறுமண சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றியிருப்பாங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் 1870 என்ன பண்றாரு அப்படின்னா, இந்திய சீர்திருத்த கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அதை ஏற்படுத்துறாரு. அதுவும் என்னது சரிதான். 1930ஆம் ஆண்டு சாரதா சட்டத்தின்படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பெண்களினுடைய திருமண வயதை கம்மி பண்ணியிருப்பாங்க. 14 என்ன பண்ணியிருக்கிறாங்க, குறைஞ்சபட்சமா. அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இதுல எது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி அப்படின்னா 1, 4 என்னது சரி. ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன்ல தவறு கொடுத்துருக்காங்க. இப்போ 2, 3 என்ன ஆகுது அப்படின்னா தவறாகுது. கீழ் அஸ்ஸாமுக்கும் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் உள்ள சில்ஹெட்டுக்கும் இடையே காசி மலைவாழ் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அது சரிதான். சிங்போ அந்த இனத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அஸ்ஸாம் மராட்டியர்கள் இல்லை, அஸ்ஸாம் இன மக்கள் இருந்திருக்காங்க சிங்போல. கோல் இன மக்கள் என்ன பழங்குடியினராக வருவாங்க அப்படின்னா, சோட்டா நாக்பூர் பழங்குடியினராக வருவாங்க. இந்த கோல் அப்படிங்கிறவங்க எதுக்கு வருவாங்க, சோட்டா நாக்பூருக்கு வருவாங்க. அப்போ அது ரெண்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க. சிங்போ அஸ்ஸாம், கோல் சோட்டா நாக்பூர். சாந்தல் இன மக்கள் பீகாரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அது என்னது சரிதான். கீழ்கண்டவர்களில் யார் இந்தியா விடுதி என்ற அமைப்பில் பயிற்சி பெறாதவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ யார் யார் பயிற்சி பெற்றிருக்காங்க, பயிற்சி பெறாதவர் யாரு அப்படின்னா, செண்பகராமன் மட்டும் பயிற்சி பெறலை. அப்போ TSS ராஜன், வாவேசு ஐயர், MPT ஆச்சாரியா இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இந்தியா விடுதி அப்படிங்கிறதுல பயிற்சி பெற்றிருப்பாங்க. அது 1906 இந்த அமைப்பு ஏற்படுத்தியிருக்கும். இப்போ பயிற்சி பெறாதவங்க கேட்டிருக்கனால செண்பகராமன் பயிற்சி பெறலை.
இதில் எது சரி அப்படின்னா 1, 2, 3 வந்து சரி. வாவேசு ஐயர் பார்த்துக்கோங்க, வாவேசு ஐயர் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாரிஸ்டர் பட்டம் லண்டனில் வந்து முடிச்சிருக்காங்க. இவர் வீர சவார்கரினுடைய முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற நூலை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதுவும் என்னது சரிதான். வாவேசு ஐயர் ரஷ்யாவில் வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய பயிற்சி பெற்றிருக்காரு. இவர் ஒரு தர்மாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி பற்ற நடத்தியிருப்பாரு. அது பயங்கரவாதிகளோட சேர்ந்ததா இருக்கும். இது வந்து பயங்கரவாதிங்கிறது தான் என்னது, அது மட்டும்தான் தப்பு. அப்போ வாவேசு ஐயர் பாரிஸ்டர் பட்டம் லண்டனில் முடிக்கிறாரு. வீர சவார்கருடைய முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற நூலை மொழிபெயர்த்திருக்கிறாரு. ரஷ்யாவில் வெடிகுண்டு தயாரிக்க பயிற்சி பெற்றிருக்கிறாரு. அதனால தர்மாலயம் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத பயிற்சி பெற்ற. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது அப்படின்னா தவறானது 3, 4 என்னது தவறானது. பாரத மாதா சங்கம் 1910, நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம் இவங்க ஏற்படுத்தினது தான் என்னது இந்த பாரத மாதா சங்கம். அது 1910 வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த சூரியோதயம் பத்திரிகை யாரு அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. நந்திமலை ஆசிரமம் ஏற்படுத்தினதோ நீலகண்ட பிரம்மச்சாரி தான். அதனால அது மட்டும் என்னது தவறானது. கால வரிசைப்படுத்துக பாருங்க. இயர்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அது வந்து கால வரிசைப்படுத்த முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா திலகர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. 1908 திலகர் கைது. 1910 புதிய பத்திரிகை சட்டம் 10. ஹோம் ரூல் இயக்கம் எப்போ 1916. அன்னிபெசன்ட் 1917 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இது வரிசை பண்ணால் ஏதான் வந்து என்னது ஆப்ஷனாக வரும். திலகர் கைது 1908, புதிய பத்திரிகை சட்டம் 1910, ஹோம் ரூல் இயக்கம் துவக்கம் 1916, அன்னிபெசன்ட் 1917. கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானது பாருங்க. ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே என்னது தவறானது. ஆன்சர். வேகமாக பரவி வந்த அரச விரோத கருத்துக்களை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு புதிய பத்திரிகை சட்டம் இப்போதான் நம்ம பார்த்தோம். பத்திரிகை சட்டம் 1910 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த புதிய பத்திரிகை சட்டம் அந்த கால நிகழ்வுகளுக்கு அந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் என்னது தப்பு. யாருக்குமே இந்த பத்திரிகை சட்டம் கொண்டு வந்தது பிடிக்கல. ஒரு வெறுக்கத்தக்க வகையில் தான் என்ன இருக்கும் இது கொண்டு வந்திருப்பாங்க. அதனால ரெண்டுமே என்னது தவறானது. கீழ்கண்ட கூற்றுக்களில் தவறானது எது அப்படின்னா 1, 3 வந்து என்னது தவறானது. நமக்கு தவறானது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், அது வந்து பார்த்துடலாம். பூனால கொள்ளை நோய் பரவிய ஆண்டு 1894 என்ன இருக்கும் அப்படின்னா பரவி இருக்கும். இந்த ராண்டு அப்படிங்கிறவருடைய கொலை சதியில என்ன பண்ணியிருக்காங்க 1897 திலகரை வந்து என்ன பண்ணுவாங்க கைது பண்ணுவாங்க. இவர் வந்து இந்த பூனாவில் பரவுன இந்த நோயினுடைய கமிட்டி தலைவராக இருந்திருப்பாரு. ஒரு சரியாக அதை இது பண்ணியிருக்க மாட்டாரு. அவருடைய கொலை சதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திலகரை வந்து 1897 கைது பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு தண்டனைகள் எப்படி கொடுப்பாங்கன்னா 18 மாதம் கொடுப்பாங்க. 1.5 ஆண்டுகள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தண்டனைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. தாய்மொழி பத்திரிகை சங்கம் 1891 என்ன பண்ணியிருப்பாங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ 1, 3 மட்டும்தான் என்னது தவறானது. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா, MC ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறவர் தான் என்னது இவர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்காக முதலாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரா MC ராஜா பார்க்கப்படுறாரு. சமயம் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் எது வைக்கப்பட வேண்டும் என பெரியார் விரும்பினார் அப்படின்னா பெரியார் அப்படின்னாலே பகுத்தறிவு வாதம் வந்துடணும். பகுத்தறிவை தான் அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு பெரியார் குறிப்பிட்டிருப்பாரு.
1893 ஆதி திராவிட மகாஜன சபை யார் நிறுவியிருக்காங்க அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் வந்து நிறுவியிருப்பாங்க. இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா எல்லாருமே ரொம்ப ஒரு முக்கியமானவங்க, நல்லா படிச்சுக்கோங்க. 1893 ஆதி இரட்டைமலை சீனிவாசன் பற்றி நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருக்காங்க. ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். ராவ் சாஹிப் அப்படிங்கிறது 1926லையும், ராவ் பகதூர் அப்படிங்கிறது 1930லையும், திவான் பகதூர் அப்படிங்கிறது 1934லையும் இந்த பட்டங்கள்லாம் அவர் பெற்றிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த சமூக முன்னோடி சீர்திருத்தவாதி யாரு அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தான் முதல்ல முன்னோடியா நம்ம பார்க்கப்படுறோம். 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகம் ஏற்படுத்தினவர் 1709 சீகன் பால்கு அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, ஏற்படுத்தியிருப்பாரு. கீழ்காண்பவற்றுள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆங்கில செய்தித்தாள் தான் ஜஸ்டிஸ். அதே தான் என்ன ஆகுது, நீதி கட்சி. இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க, அதை வச்சு என்ன பண்ணிடுறாங்க, நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கில பத்திரிகை செய்தித்தாளையே என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்துருவாங்க, கட்சியை ஆரம்பிச்சிருவாங்க. கீழ்காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யாரு அப்படின்னா யார் சுயராஜ்யவாதி, எஸ் சத்தியமூர்த்தி. சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாம் அமைச்சவங்க யாரு அப்படின்னா டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் அவங்க வந்து அமைச்சிருப்பாங்க. இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா இது அடிக்கடி கேட்டுட்டே இருக்க கொஸ்டின், சேலம். இந்தி எதிர்ப்பு மாநாடு வந்து சேலம் மாநாட்டில் நடந்திருக்கும். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் எங்க நடந்துச்சு அப்படின்னா மதுரையில் வந்து நடந்திருக்கும். முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1865 என்ன பண்ணியிருப்பாங்க, முதலாவது வனங்கள் சட்டம். 1933 ஜனவரி 8 எந்த நாள் அப்படின்னா இதுதான் ஆலய நுழைவு நாள், கோயில் நுழைவு நாளாக என்ன பண்ணுவாங்க, அனுசரிக்கிறாங்க. மாகாண தன்னாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. இப்போ மத்தியில் ஒரு தன்னாட்சி, மாகாணத்தில் தன்னாட்சின்னு ஏற்படுத்தியிருப்பாங்க. மாகாண தன்னாட்சி அறிமுகம் இந்திய அரசு சட்டம் 1935. காந்தியின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939 காங்கிரஸ் தலைவராக பதவிக்கு வந்தவர் யாரு அப்படின்னா இவருடைய வேட்பாளரை வீழ்த்தி வந்தவர் சுபாஷ் சந்திர போஸ் 1939. விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா விடுதலை நாள் 1930 ஜனவரி 26 தான் என்ன பண்ணுறாங்க, விடுதலை நாளாக சொல்கிறாங்க. நீல் தர்பான் நாடகம், அதாவது இந்த இண்டிகோ கழகம், இண்டிகோ பயிரிடுறாங்க இல்லையா, அப்போ அந்த விவசாயிகளினுடைய இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயர் போயிருக்கிறாரு. அவருக்கு கவனத்துக்கு கொண்டு வந்தது வந்து இந்த தீனபந்து மித்ரா அப்படிங்கிற ஒரு நாடகம். தீனபந்து மித்ரா வந்து நீல் தர்பான் அப்படிங்கிற ஒரு நாடகம் வந்து போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் கவனத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் அப்படின்னா சந்தாளர்கள். கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி கீழ்காண்பவர்களில் தீவிர தேசியவாதி யாரு அப்படின்னா பிபின் சந்திரபால். அவர் தான் என்னது, தீவிர தேசியவாதி. சூப்பரா என்ன பண்ணுவார், பேசுவார், அனல் பறக்கும் பேச்சாளர் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் பிபின் சந்திரபால். வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? இப்போ நம்ம பார்த்தோம், கர்சன் பிரபு கொண்டு வந்த வங்க பிரிவினை எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1905 அக்டோபர் 16 நடைமுறைக்கு வருது. 1818 ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி ஹரியத்துல்லா அப்படின்றவங்க எதை தொடங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹாஜி ஹரியத்துல்லா அப்படிங்கிறவங்க 1818 ஃபாசி இயக்கம் அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கனால என்ன பண்ணுறோம், நம்ம ரெகுலராகவே
கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே எதுலேருந்து எடுத்தது அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரி. 10th ஹிஸ்ட்ரி புக்கிலேருந்து என்ன பண்ணுறோம், இந்த இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் ரெகுலராகவே என்ன பண்ணுங்கள், வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, கிளாஸஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.